அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களே, 100 கணக்கில் மேலாக திரண்டிருக்கின்ற திராவிட கழகத்தின் தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்யமிழர் பேரவையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்று ஒரு தலைப்பிலே நாம் இன்று பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பொதுக்கூட்டம் என்பது ஏதோ திராவிட கழகத்திற்கு மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த அமைப்பை சார்ந்த தோழர்களுக்கும், ஒட்டுமொத்த இங்கே பெத்தநாயக்கபாளையத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பொதுக்கூட்டம் தோழர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பொதுக்கூட்டம் என்பது நம்முடைய தாத்தா பெரியார் அவர்கள் 1938 காலகட்டங்களிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய பேரன்களாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது ஏதோ எடப்பாடி பழனிசாமி போல அமித்ஷா அவர்களை சந்தித்து பூல கும்பிடு போடுவது நம்முடைய திராவிட கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் கிடையாது, அல்லது தலைவர்களுக்கும் கிடையாது. வெறுமனையாக நாம் எல்லாம் நினைத்து விடுவோம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று. நீங்கள் அவருக்கு முன்னாடி அவருடைய தந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் ஒரு மாயரையும் அசைக்க முடியாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். மோடி அல்ல, அமித்ஷா அல்ல, இன்னும் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் தந்தை பெரியார் மண் தமிழ்நாட்டை ஒரு மயிராலும் எவனும் புடுங்க முடியாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். தாளமுத்தை கொள்ளலாம், நடராசரை கொள்ளலாம், இன்னும் பல்வேறு தோழர்களை சித்திரவதைப்படுத்தி சிறையிலேயே கொன்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், கோடிக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறார், கோடிக்கணக்கான பேரப்பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார், கோடிக்கணக்கான நண்பர்களை உருவாக்கி இருக்கிறார். நாங்கள்